ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2021 வெளியான தி வைஃப் அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தில மட்டும் தான் கைஸ் இருக்கு. தமிழ்ல டப் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, புதுசா திருமணமான தம்பதி ஒருத்தங்க ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. கழுத்துல கையில கால்ல அப்புறம் இது வரைக்கும் சேர்த்து வச்ச சேவிங்ஸ்னு மொத்தத்தையும் போட்டு ஒரு வீட்டை வாங்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டுங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்க போறோம் அப்படின்ட்டு 1000 கனவுகளோட அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போன முதல் நாள்ல இருந்தே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பட் ஆரம்பத்துல இவங்க அதை பெருசா எடுக்கல. இந்த காரணத்தினாலதான் அது நடந்திருக்கும், அந்த காரணத்தினாலதான் இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை தட்டி கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இந்த வீட்டுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரியே பல சம்பவங்கள் அந்த வீட்டுல நடக்குது. அதனால நல்லா படிச்ச இந்த பேய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரை ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த வீட்டுல நின்னுட்டு அந்த ப்ரொஃபஸர் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த வீட்டுல என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அமானுஷமான விஷுவலை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அழுகுன நிலையில உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு உடலுங்க. அந்த உடல் பக்கத்துல ஒரு லேடி வந்து உட்கார்றாங்க. கையில தலகாணி வச்சிருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுடைய முகத்திலேயே அந்த தலகாணியை வச்சு சாவடிக்கிறாங்க. அழுகுன நிலையில உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த உடல் ஆனா பெண்ணா, அது யாரு, இந்த லேடி யாரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்ப விக்ரம் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஜீப்ல தூங்கிட்டே வந்துட்டு இருக்காருங்க. ரெண்டு பக்கமே சோளக்காடு, சென்டர்ல மண்பாதை. ஜீப்பை ஓட்டிட்டு வரவரு சொல்றாரு, பசங்க எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, ஒழுங்கா வேலை செய்யறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. பேசிக்கா இந்த விக்ரம் பாத்தீங்கன்னா இல்லீகல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு போல. டம்முன்னு ஒரு சத்தங்க. பட்டுன்னு விக்ரம் கண் முழிச்சிடுறாரு. என்னன்னு பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீப்பை ஓட்டிட்டு வந்தவரு வண்டியை ஓட்டி இறங்குறாரு. பார்த்தா ஜீப் டயர் பஞ்சர் ஆயிருக்குதுங்க. ரெண்டு பக்கமே சோளக்காடு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த மண்பாதை தான் போகுது. டிரைவர் சொல்றாரு, நான் போய் மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா பார்த்து கூட்டு வரேன் சார் அப்படின்ட்டு. இது எந்த இடம், நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த டிரைவர் சொல்றாரு, இது பழைய ரூட்டு, இந்த ரூட்ல போலீஸ் பிரச்சனை இருக்காது சார், அதனாலதான் இந்த ரூட்டை எடுத்தேன் அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட இங்க இருந்து 10 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி தான் இருக்குமா, நான் போய் யாராவது இருந்தா கூட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் கிளம்புறாருங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் பாத்தீங்கன்னா அந்த ஜீப்புக்குள்ளேயே தூங்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அந்த வழியா சைக்கிள்ல யாரோ ஒருத்தங்க கிராஸ் ஆன மாதிரி சத்தங்க. கண்முழிச்சு பார்த்தா அந்த சைக்கிள் ஜீப்புக்கு முன்னாடி விழுந்து கிடக்குது. உடனே ஒரு ஜீப்பை விட்டு இறங்கி வந்து அந்த சைக்கிள் யாருது அப்படின்னு பாக்குறாரு. அந்த இடத்துல யாரையுமே காணுங்க. அந்த சைக்கிள் ஹேண்டில் பாரை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கூட எங்கேயோ இந்த சைக்கிளை பார்த்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. திடீர்னு சோளக்காட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்ட்டு இந்த விக்ரம் திரும்பி பாக்குறாரு. அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த சோளக்காட்டுக்குள்ள நுழையறாருங்க. அவ்வளவுதான், அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அங்க கட் பண்ணா சிட்டியை காட்டுறாங்க. ஆர்யா மற்றும் வருண் இவங்க ரெண்டு பேரும் புதுசா திருமணமானவங்க. இவங்க ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்காங்க. நினைச்ச மாதிரியே ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டையும் வாங்கியிருக்காங்க. டிவில ஒரு ப்ரொஃபசர் சொல்றாங்க, வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்து தான் கட்டணும். அப்படி நம்ம வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் பார்த்து கட்டல அப்படின்னா பேட் எனர்ஜி வீட்டுக்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. வருண் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நம்ம 21வது நூற்றாண்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த காலகட்டத்துல போயிட்டு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க, காலம் எவ்வளவோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பொருட்களை எல்லாம் ஒண்ணா கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. கான்ட்ராக்டர்ல இருந்து பெயிண்டர் வரைக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இவங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டோட இன்டீரியரையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் புது வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு வருண் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது உனக்கு புரியுதா, நம்ம குழந்தை பெத்துக்கலாம், ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல வருண் சொல்றாரு, உன்னோட ஆசை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்ன பண்றது, இந்த வீட்டை வாங்குறதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டுட்டோம், இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்ல, ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஓரளவுக்காக சேர்த்து வச்சுட்டு குழந்தைக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற வார்ட்ரோப்ல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுட்டு இருக்குங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாப்பாங்க. ஒருவேளை காத்துக்கு அந்த வார்ட்ரோப் அடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வருண் எழுந்திருச்சு போய் அந்த வார்ட்ரோப் ஓபன் பண்ணுவாருங்க. உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த வார்ட்ரோபுக்கு இன்னொரு ஓபன் இருக்கு. அதை ஓபன் பண்ண உடனே பட்டுன்னு அந்த வார்ட்ரோபுக்குள்ள இருந்து ஒரு பறவை பறந்து வெளியில போகுங்க. இந்த பறவை எப்படி உள்ள வந்தது, அது எப்படி இவ்வளவு நாள் இந்த வார்ட்ரோப்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. சரி விடு, அது எப்படியோ வந்திருக்கும், அதான் போயிடுச்சுல அப்படின்ற மாதிரி இவங்க ரிலாக்ஸ்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டே வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கேட்கறாங்க, நீ உன்னோட விஷயமா வருண் கிட்ட பேசினி அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசினேன், ஆனா 2 வருஷம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வருண் சொல்றான். அவன் சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா பினான்சியலா கொஞ்சமாவது நாங்க ஸ்ட்ராங் ஆகணும்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ட்ரிப்புக்கு போயிருந்தே, உன்னோட ட்ரிப் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன் பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா அந்த வீட்டோடைய பால்கனி கிட்ட வந்து நிப்பாங்க. கீழே ட்ரக்ல இருந்து இந்த பொருட்களை எல்லாம் வந்து இறக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்க்கும்போது அந்த பால்கனி ராலி இருக்கு இல்லையா, அதாங்க அந்த ஃபென்சிங், அது பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஆடுது. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய நட்டெல்லாம் பயங்கர லூசா இருக்குதுங்க. என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனும் பாக்குறாங்க. இப்ப பொருட்களை எல்லாம் இறக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருண் அங்க இருக்கக்கூடிய கொரியர் பேப்பர்ஸ்ல சைன் போட்டுட்டு இருக்கும்போது
இருக்கும்போது வருணுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா விக்ரம் கிட்ட இருந்து. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நம்பரை பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பர் கிட்ட இருந்து. ஆனா இவர் போனை கட் பண்ணி விட்டுறாருங்க. இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விக்ரமுக்கும் குடும்பஸ்தனா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வருணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பக்காவா செட் பண்ணிடுறாங்க. வருண் இருக்கிறார் இல்லையா, மீடியால எடிட்டிங் பண்ணக்கூடிய வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் படுத்து தூங்கிடுவாங்க. வருண் பாத்தீங்கன்னா அவரோட ரூம்குள்ள உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்ஸ் எடிட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வருவாருங்க. டிவி ஆன்ல இருக்கும், லைட் ஆன்ல இருக்கும், விண்டோஸ் எல்லாம் ஓபன்ல இருக்கும். சோ எல்லாத்தையும் ஒண்ணா சரி பண்ணிட்டு இவர் வந்து படுக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா கிடுக்கிடுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய விண்டோ தான் கைஸ் அதிரிக்கிட்டு இருக்குது. வெளியில பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. சோ அந்த காத்துக்கு தான் அந்த விண்டோ அதிரிக்கிட்டு இருக்குது. பட் அதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயினும் வருணும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு அமானுஷமான நிழல் நம்ம ஹீரோனை டார்கெட் பண்ணி ஹீரோனை நோக்கி கிட்ட வர மாதிரி காட்டுறாங்க. பட்டுன்னு விடிஞ்சிருதுங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிச்சனுக்கு போறாங்க. பிளாக் காஃபி ப்ரிப்பேர் பண்றதுக்காக அடுப்புல சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பக்கத்துல கப்பை ரெடியா வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்திருக்குங்க. அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அந்த சுடு தண்ணி ஊத்துறதுக்காக கப்பை பார்த்தா அந்த இடத்துல கப் இருக்காதுங்க. ஹீரோயின் தான் கப் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா திரும்ப சுடு தண்ணி ஊத்தலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கப் இருக்காது, பழைய இடத்துக்கே போயிருக்கும். மேபி இது நம்ம மன பிரம்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு காஃபியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு மீதமுள்ள பாக்ஸஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி இவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அங்க ஷோகேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு சோபீஸ் இருக்குங்க. 4 குண்டு தொங்க விடப்பட்ட நிலைமையில ஒரு குண்டு அசைச்சு விட்டா போதும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா 4 முழுக்க அடிச்சுட்டே இருக்கும், யாரோ ஒருத்தங்க நிப்பாட்டுற வரைக்கும். அதை ஆட்டி விட்டுட்டு இவங்க போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கல்யாண ஆல்பம் இருக்குங்க, அதையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பட்டுன்னு அந்த சோபீஸ் ஸ்டாப் ஆயிரும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் நிப்பாட்டினா மட்டும்தான் அது நிக்குமே தவிர மற்றபடி ஆட்டோமேட்டிக்கா 4 முழுக்க அது ஆடிக்கிட்டே இருக்கும். பட் அதையும் இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது டேமேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு இவங்க தன்னோட கணவனை பாக்குறதுக்காக ரூம் கிட்ட வருவாங்க பாருங்க. ரூம் டோர் பட்டுன்னு லாக் ஆயிரும். இந்த சத்தத்தை கேட்டு வருண் கண் முடிச்சு எழுந்திருச்சு வந்து டோர் ஓபன் பண்ணா வெளியில ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட ஹீரோயின் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இல்ல வெளியில பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு, விண்டோஸ் எல்லாம் ஓபன்ல இருக்கு பாரு, அதனாலதான் டோர் இப்படி லாக் ஆயிருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்துறாருங்க. இன்னைக்கு ராத்திரி ஹீரோயினுக்காக வருணே பாத்தீங்கன்னா சமையல் எல்லாம் பண்றாரு. எனக்காக சமைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல நான் ஒரு நல்ல புருஷனா இருப்பேன் அப்படின்னு இவர் பிக்கப் லைன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் உன்னோட போட்டோஸ் நிறைய இருக்கு, ஆனா திருமணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ ஒண்ணு கூட உன்னோடது இல்ல, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வருண் சொல்லுவாரு, திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு லைஃபே இல்ல, திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃபே அப்படின்ற மாதிரி பிக்கப் லைனை போடுறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வருண் பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு போறாருங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் விக்ரம் கிட்ட இருந்து கால் வருதுங்க. இந்த முறையும் வருண் விக்ரமோட காலை அட்டெண்ட் பண்ண கிடையாது, கட் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டிசைனிங் ஜாப்ல இருந்துட்டு இருக்காங்க போல. சோ அது சம்பந்தமா ஹீரோயின் போன் பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரூமை யாரோ ஒருத்தங்க கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பதட்டத்தோடயே அந்த ரூம் டோர் ஓபன் பண்ணா அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது. இவங்களோட வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுங்க. அந்த டோரை சரியா லாக் பண்ணல போல, காத்துக்கு அது ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு சத்தம் வந்துகிட்டு இருந்திருக்கு. அதை ப்ராப்பரா லாக் பண்ணிட்டு அந்த ரூமோட விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியில வராங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள இதே மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா மெயின் டோர் வந்து காத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. உடனே ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டே அமைதியா இருந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வராங்க. இவங்களோட திருமண போட்டோ ஒண்ணு கீழே விழுந்து கிடக்குதுங்க. எடுத்து பார்த்தா அதோட கண்ணாடி உடைஞ்சு கிடக்குது. அதை ஷோகேஸ்ல வச்சுட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பெண் நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாங்க. பார்த்தா அந்த பெண் வேற யாரும் இல்லங்க, இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிற பெண் தான். கிளாத் எல்லாம் வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணவா இல்ல கையிலேயே துவைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க வாஷிங் மிஷின்லயே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. வேலை செய்யற கதை வந்திருக்காங்க, இவங்களை பார்த்து தான் நம்ம பயந்துட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ராத்திரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வருண் கிட்ட காலையில என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மெயின் டோரை நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். அதே சமயம் நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக வந்தாங்க இல்லையா அஞ்சனா அப்படின்ற லேடி, அவங்களும் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மெயின் டோர் ஏன் இப்படி பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு ஒரே மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்ல வருண் பாத்தீங்கன்னா இதை பெருசா எடுத்துக்கவே இல்லைங்க. ஹீரோனை கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போன் அடிக்கிற சத்தம் கேட்குங்க. யாருன்னு பார்த்தா விக்ரம் கிட்ட இருந்து தான் கால் வரும். உடனே வருண் பாத்தீங்கன்னா போனை சைலண்ட்ல போட்டுட்டு போனை எடுத்துட்டு வெளியில வந்து விக்ரம்க்கு போன் பண்ணி நான் வீட்டுல இருக்கேன் எனக்கு போன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப வருண் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் பத்தி நினைச்சு பாக்குறாருங்க. அதை நினைச்சு ராத்திரி எல்லாம் அவருக்கு தூக்கமே வர மாட்டேது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் நம்ம ஹீரோனை டார்கெட் பண்ணி ஹீரோயின் கிட்ட வர மாதிரி தெரியுது. பட்டுன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம வருணுடைய கனவு. வருண் பட்டுன்னு கண்முழிச்சிடுறாரு. அப்ப வருணுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் எட்டி பாக்குதுங்க. மறுபடியும் கண்முழிக்கிறாரு. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வருணுடைய கனவு. அடுத்த நாள் காலையில இவர் கண்முழிச்சிடுறாரு. காலையில எழுந்திருக்கும் போது வருணுடைய முதுகுல ஏதோ ஒன்னு கீர்ன மாதிரி பெயினா இருக்குங்க. என்னன்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா முதுகுல 3 கீரல் இருக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. இந்த கீரல் எப்படி வந்தது அப்படின்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி ஹீரோயின் கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா வீட்டுல வேலை பாக்குறதுக்காக வராங்க இல்லையா அஞ்சனாக்கா, அந்த அக்கா குழந்தைய கூட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அஞ்சனாக்கா வேலை செய்யற வரைக்கும் குழந்தை இங்கதான் இருக்குமா,
விளையாடலாமா, நீங்க இருக்கிறதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நம்ம வருணும் இதை பத்தி பெருசா கேட்காம விட்டுறாருங்க. என்னோட டெனிம் ஷர்ட்டை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அது வார்ட்ரோப்ல தான் இருக்கும், வா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஷர்ட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேலைக்காரக்கா வாஷ்ரூம்ல இருக்கு அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப ஒரு டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கலா அப்ரோச் பண்ணுவாங்க. டிஷர்ட்டை கலட்டிட்டா பின்னாடி இருக்கக்கூடிய கோடை ஹீரோயின் பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பட்டுன்னு கலட்டுறதை நிப்பாட்டிடுறாரு. என்னாச்சு உனக்கு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்க அப்படிங்கும்போது விக்ரம்னால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, விக்ரமா அப்படின்னு வருண் கேட்கிறாரு. நீ தான் தூக்கத்துல உளறிட்டு இருந்தியே அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி வருண் சொல்லிடுறாருங்க. ஏதோ ஒரு சீக்கிரட்டை மட்டும் மறைக்கிறான்னு தெரியுது, அந்த சீக்கிரட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோனும் ஃப்ரீயா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கார்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, வருண் பின்னாடி வருவாரு. அப்ப முன்னாடி ஒரு தம்பதி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஹீரோனுக்கு தனக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா வருண் தான் சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான்ட்டு. அதனால ஹீரோனும் சைலண்டா இருப்பாங்க. இப்ப ஹீரோனும் வருணும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, இந்த அஞ்சனாக்கா மட்டும் இருப்பாங்க. இந்த அஞ்சனாக்கா நம்ம வருணோட ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போடுறதுக்காக எடுப்பாங்க. அப்ப வருணோட ஒரு டிஷர்ட் எடுத்து அவங்க ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. சோ இந்த வேலைக்காரக்காக்கு வருண் மேல ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டுட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி உடனே வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குங்க. என்னன்னு வந்து பார்த்தா இந்த குழந்தை இருக்கு இல்லையா, அஞ்சனாவுடைய குழந்தை, அது டிவி ஆன் பண்ணி டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும். டிவி பார்க்கணுமா உங்களுக்கு, தூங்க வேண்டிய டைம் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் நீங்க தூங்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைய தாளாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஞ்சனாக்கா அந்த வீட்டோடைய கதவு ஜன்னல் இது எல்லாத்தையுமே கொலின் வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டேபிள் மேல இருந்த கப்பு ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து போய் கீழே விழுந்து உடையுங்க. அதை பார்த்து இந்த அஞ்சனாக்கா மிரண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கிற அந்த கப்பை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி டிஸ்பின்லயும் போடுவாங்க. இப்ப அஞ்சனாக்கா வார்ட்ரூப்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வார்ட்ரூப்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் நின்னுட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுவாங்க. அது அஞ்சனாக்கு தெரியாது. அந்த நேரம் பார்த்து அஞ்சனாவுடைய குழந்தை விளையாடிக்கிட்டே அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற ரூம் கிட்ட போயிருங்க. பட்டுன்னு போய் அஞ்சனா வந்து விளையாடுறதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. லிஃப்ட் ஆன் பண்ணா லிஃப்ட் ஒர்க் ஆகாது. அவ்வளவு தூரம் நடந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அவங்களுடைய ஃபிளாட்டையும் வந்து ரீச் பண்ணுவாங்க. உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்த ஃபிளவரை பாத்தீங்கன்னா ஒரு பாட்ல வந்து தண்ணி ஊத்தி அங்க டைனிங் டேபிள்ல கொண்டு போய் வைப்பாங்க. வச்சுட்டு திரும்பி பார்த்தா கிச்சனே அலங்கோலமா இருக்குங்க. இவங்க தண்ணி பிடிக்கும் போதும் சரி, அந்த ஃபிளவர் டெக்கரேஷன் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணும் போதும் சரி, கிச்சன் ரொம்ப கிளீனா இருந்தது. அதை வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது கிச்சனே அலங்கோலமா இருக்கும். இந்த வீட்ல சம்திங் ராங் அப்படின்னு ஹீரோனுக்கு இந்த மூமெண்ட்ல தான் ரொம்பவே ஃபீல் ஆகுது. உடனடியா தன்னோட ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு இங்க நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வருண் பாத்தீங்கன்னா அவரோட ஆபீஸ்ல இம்பார்ட்டன்டான ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். வருண் கட் பண்ணி விடுவாரு. நம்ம தான் பிஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறோமே, இதுக்கு இவ்வளவு வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து கட் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷனோட வீடு வருவாருங்க. வந்தவர் ஹீரோனை பிடிச்சி கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆபீஸ்ல நான் பிஸியா இருக்கேன், அதனால தான் ஃபோன் காலை கட் பண்ணி விடுறேன், இதுக்கு இவ்வளவு வாட்டி கால் பண்றேன் அப்படிங்கும்போது நான் கால் பண்ணனா அப்படின்னு அவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆமா இங்க பாரு எவ்வளவு வாட்டி கால் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட போனை காட்ட, நான் போனை தொடவே இல்ல, நானே உட்காந்து டிவி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அது எப்படி நீ போன் பண்ணாம எனக்கு போன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, இரு நான் போன் எடுத்துட்டு வந்தே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அவங்க போன் எடுத்துட்டு வந்து டயல் கால்ஸ் செக் பண்ணி பார்த்தா நிறைய வாட்டி ஹீரோனோட போன்ல இருந்து கால் போயிருக்குதுங்க. இது எப்படி பாசிபிள், நான் உனக்கு கால் பண்ணவே இல்ல, ஒருவேளை போன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ, வைரஸா இருக்குமோ இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன அதையும் சொல்லி முடி அப்படின்னு வருண் கேக்குறாரு. இந்த வீட்ல பேய் ஏதாவது இருக்குமோ, அதோட வேலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. பேயா அப்படின்னு சொல்லி வருண் ஷாக்கா வராரு. ஆமா இந்த வீட்டுக்குள்ள அடுத்தடுத்த அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட கிச்சன்ல இருக்கக்கூடிய கபோர்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுச்சு, கிச்சனே ஒரு மாதிரி அலங்கோலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, நீ ஒரு அடல்ட் அப்படின்றத மனசுல வச்சுக்கோ, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பேய் போதெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிருவாருங்க. வழக்கம் போல இந்த வருண் இருக்கிறார் இல்லையா, ராத்திரி உட்காந்து எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாருங்க. அப்போ அவருடைய ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிறது கூட அவருக்கு தெரியாது, ஏன்னா காதுல ஹெட்ஃபோன் மாட்டிருப்பாரு. இன்னொரு பக்கம் வருண் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் அந்த அமானுஷமான நிழல் நம்ம ஹீரோனை டார்கெட் பண்ணிட்டு கிட்ட வருங்க. இந்த வாட்டி பட்டுன்னு அவங்க திரும்பி பார்த்துருவாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சம்திங் ராங் அப்படின்னு ஹீரோனுக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி வருண் கிட்ட ஹீரோன் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, எனக்கு என்னமோ சம்திங் ராங்னு தோணுது, இது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா வருண் கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டு இன்டர்நெட்ல பார்த்து பேய் இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க வீட்லயே சில விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள உட்காந்துட்டு இவங்க இங்க கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஆன்மா இல்ல ஏதாவது சக்தி இருந்ததுன்னா நீங்க எங்க கண்ணு முன்னாடி வாங்க, உங்களுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. வெளியில ஒரு சோ பீஸை தொங்க விட்டுருப்பாங்க, அது வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்கறாங்க ஏதாவது ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் எதுவும் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திடீர்னு போன் அடிக்கிற சத்தம் கேட்கும். இவங்க ரெண்டு பேருமே கண்ணை திறந்துருவாங்க. பார்த்தா வருண் தான் கால் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சரின்னு நம்ம ஹீரோனு கேட்டுப்பாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன கை
கையெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க ரவுண்டா கோடு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கோடு வந்து அப்பவே பிரேக் ஆயிருக்கும். எண்ட் ஆஃப் த டே இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டியும் நடக்கலங்க. அதனால அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சரி ஓகே பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல இந்த அஞ்சனாக்கா வீட்டு வேலை செய்யறதுக்காக வராங்க. துணியெல்லாம் கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுட்டு அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வாஷிங் மிஷின்ல இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னன்னு பாக்குறதுக்காக அஞ்சனாக்கா வந்து பாக்குறாங்க. வாஷிங் மிஷின்ல வேற என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அஞ்சனாக்காக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இவங்களோட குழந்தை போயிருக்கு. அந்த குழந்தையோட அந்த வாஷிங் மிஷின் ஓடி ரொம்ப கொடூரமான முறையில அவங்க குழந்தை இறந்து போகுதுங்க. அதிர்ச்சியில மயங்கினவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ண ஒரு ப்ரொஃபசரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க நல்லா படிச்சவங்க. ஒரு டிவி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த பேய் பூதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே நம்ம ஹீரோயின் வராங்க. அந்த ப்ரொஃபசரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபசரையும் மீட் பண்றாங்க. என்ன எதுக்காக மீட் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனோட வீட்டுல தொடர்ந்து அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கிறத பத்தி இவங்க சொல்றாங்க. அப்ப கரெக்டா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கம்மலை கொண்டாந்து கொடுப்பாங்க. சோ அந்த கம்மல் பாத்தீங்கன்னா அங்க கலண்டு விழுந்திருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் கிஃப்டா பிரசன்ட் பண்ணது கொஞ்சம் லூசா இருக்கு, அதான் கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மலை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. பேசிக்கா அந்த குழந்தை வாஷிங் மிஷின்ல இறந்து போயிருக்கும் இல்லையா, அது வந்து நியூஸா ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது எங்க வீட்டுல தான் நடந்தது, எல்லாம் அமானுஷ ஆக்டிவிட்டினால தான் நடக்குது, என்னோட ஹஸ்பண்ட் இதை நம்ப மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டை பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது சத்தமோ இல்ல ஏதாவது அமானுஷமான ஆக்டிவிட்டிவோ அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரியும் ஃபீல் பண்ண கிடையாது, நாங்க தான் ஃபீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த ப்ரொஃபசரை நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காருங்க. டெய்லி உங்களோட ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும், எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம வருண் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. வருணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஞ்சனா இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை. அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்க மீண்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கி அடுத்து என்னன்னு சொல்றோம், எப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்ல வருண் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனும் அந்த ப்ரொஃபசரும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபசரை வருண் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு இவங்க ஆன்மா சம்பந்தப்பட்ட ரிசர்ச்லயும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டதும் வருண் டென்ஷன் ஆயிடுறாரு. ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இவருக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ப்ரொஃபசர் நீங்க வெயிட் பண்ணுங்க, இவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க. படிக்கிட்ட கிட்ட நின்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இந்த ப்ரொஃபசர் இருக்காங்க இல்லையா, அப்படியே இந்த வீட்டுக்குள்ள ஆய்வு செய்ய ஆரம்பிப்பாங்க. வீட்டுக்குள்ள பாட்டு பாடுற மாதிரியான சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் வருண் பாத்தீங்கன்னா ஹீரோனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் படிச்சவங்க, இந்த காலகட்டத்தில் போயிட்டு இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்மளோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ, அவங்களும் படிச்சவங்க தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்யாண போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா ரெண்டா கட்டா இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப வெளியில நம்ம ஹீரோனும் வருணும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்கியூமெண்டோட முடிவுல வருண் என்ன சொல்லுவாருன்னா, நான் இருக்கிற காசு எல்லாத்தையுமே இந்த வீட்டுக்குன்னு போட்டுட்டேன், ஏகப்பட்ட பணத்தை இந்த வீட்டு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். சோ இந்த ஒரு சூழ்நிலையில பேய் பூதன்னு வெளியில போனோம்னா எங்க போறது, நம்ம நிலைமையை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அந்த ப்ரொஃபசர் போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிடறாங்க. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பிளேயர்ல தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு இங்க அமானுஷமான ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணை மூடி அப்படியே பிரேயர் பண்ணுவாங்க. அப்ப கண்ணை திறந்து பார்த்தா அந்த செவுத்தோட மூலையில இது ஒரு அமானுஷமான உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிருவாங்க. சோ அந்த அமானுஷமான உருவம் பின்னாடி இருக்கக்கூடிய மிரர்ல நமக்கு தெரியும். அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. அந்த அமானுஷமான உருவம் மறைஞ்சிரும். இந்த ப்ரொஃபசர் கிட்ட இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க போலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஹீரோயின் வருவாங்க. ஆனா இந்த ப்ரொஃபசர் சொல்லிடுவாங்க இந்த வீட்டுல அமானுஷமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த நான் உறுதி செஞ்சிருக்கேன். ஒன்னு இந்த வீட்டுல பேய் இருக்கு, ரெண்டாவது அது ஒரு பெண் பேய், அது வருணை தான் டார்கெட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. சப்போஸ் நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டோம்னா இங்க பிரச்சனை இருக்காதுல்ல அப்படிங்கும் போது தக்காளி அங்கதான் கைஸ் இந்த ப்ரொஃபசர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த வீட்டுல இருந்து நீ 1000 வீட்டுக்கு போனாலும் அந்த பேய் உங்களை பின்தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா இந்த வீட்டுல பேய் கிடையாது, வருணை அந்த பேய் துரத்திட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, நாங்க இதுல இருந்து தப்பிச்சே ஆகணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசர் சொல்றாங்க என்னோட கைடை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த வருண் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் போதும், இது எல்லாமே வெறும் டிராமா தான் அப்படின்ற மாதிரி இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. வருண் கோவப்பட்டதுனால இந்த ப்ரொஃபசர் அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிருது. அப்பவும் அந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா நான் இப்ப டெல்லிக்கு கிளம்புறேன், உனக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ராத்திரி நம்ம ஹீரோ இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்றாங்க. ஃப்ரெண்டு கேக்குறாங்க இது எல்லாத்தையும் நீ நம்பறியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, ஆனா ப்ரொஃபசர் இந்த மாதிரி வீட்டுல ஒரு பெண் பேய் இருக்கிறதா சொல்றாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக அவங்க போயிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம வருண் இருக்கிறார் இல்லையா, எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பெட்ரூம்ல வந்து படுத்துருவாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கலா வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. வாஷ்ரூம் போன நம்ம ஹீரோயின் அப்பதான் ரிட்டனே வந்திருப்பாங்க. ரூமுக்குள்ள ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. சோ இத வருணும் சரி நம்ம ஹீரோனும் சரி கண் கூட பாத்துருவாங்க. சடனா பார்த்தா வருண் கூட இருந்த அந்த பெண் வந்து மாயமா மறைஞ்சிருவாங்க. சோ இந்த வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருணும் இப்பதான் நம்ப ஆரம்பிக்கிறாரு. பிடிச்சு அந்த பிளாட்டை விட்டு கீழே ஓடி வந்து காருக்குள்ளேயே உட்காந்துக்குவாருங்க. இப்போ இவங்க 2 பேரும் காருக்குள்ளேயே உட்காந்துப்பாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, சோ எதுனாலும் நீ ஓப்பனா உன் பிரச்சனையை சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ப்ரொஃபசர் வந்து சொன்னாங்க வீட்டுல ஒரு பெண் பேய் இருக்கு, அது நம்ம மேரேஜ் பிரேக் பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில யாராவது கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கியா, உன்னால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த வருண் பாத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வருணுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கான். அண்ணனுடைய பேரு விக்ரம். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ரொம்ப பாண்டிங்கா இருந்திருக்காங்க. எப்போதுமே ஒன்னாதான் சுத்துவாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. அதே சமயம் வருணோடைய அப்பா மாதிரி இந்த ஊர்ல செல்ஃபிஷான ஆள் வேற யாருமே கிடையாது. எங்க அப்பா ரொம்ப மோசமான ஒரு ஆளு அப்படின்னு வருணே சொல்றாருங்க. விவசாயிங்க கிட்ட இருந்து லேண்ட போடுங்கிறது, விவசாயிகளுடைய பொண்ணுங்க கிட்ட அத்துமீறல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல அடாவடித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அவர் நினைச்சதை அடையணும் அப்படின்றதுக்காக பிளாக் மேஜிக் பண்றதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு லேடியை மீட் பண்றதுக்காக போயிருந்திருக்காருங்க. போகும்போது கூடவே இந்த 2 பசங்களையும் கூட கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. இவனுக்கு 2 பேரும் சின்ன பசங்க தானே, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த சூனியக்காரிக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்குது. அந்த பொண்ணு இந்த சூனியக்காரி மட்டும்தான் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அவங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருப்பாங்க. இப்ப வருணுடைய அப்பா பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாருங்க. அந்த சூனியக்காரி சொல்றா, நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே நான் பண்ணி தரேன், அதுக்கு மாறா எனக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வருணுடைய அப்பா தன்னோட சுயநலத்துக்காக அவருடைய மூத்த பையனான விக்ரம அந்த சூனியக்காரியோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. ஆனா விக்ரம் ஒத்துக்க மாட்டான்றான். வீட்டுல வச்சு அட்டி அடி நடிக்கிறாருங்க. நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம அந்த சூனியக்காரியோடைய பொண்ணுக்கு அவங்களுடைய முறைப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா விக்ரம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான். ஸ்கூலுக்கு போறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றான். சோ இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி கணவன் கிட்ட தான் இருக்கணும். அதனால அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, விக்ரம் எங்கெங்கெல்லாம் போறானோ அந்த இடத்துக்குலாம் இவ வந்து வந்து நின்னுப்பா. அது விக்ரமுக்கு பிடிக்கவே இல்லைங்க. பசங்களும் பயங்கரமா கிண்டல் பண்றானுங்களா, அதனால இவளை பார்த்தாலே இவன் கல்லெடுத்து அடிச்சு துரத்தி விடுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சோளக்காட்டு பக்கம் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அவளை சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டு இவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். விக்ரம் ரொம்ப கோவமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனாலும் விக்ரம் விட்டுறதா இல்லைங்க. அந்த பொண்ணை துரத்திட்டே போய் ஒரு மரத்தடியில வச்சு அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். விக்ரம் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவளும் கல் எடுத்து விக்ரமோட தலையிலேயே ஒரு அடி அடிச்சிடறா. விக்ரமோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. அந்த கடுப்புல அவளை பிடிச்ச ஒரு தள்ள அவ போய் அங்க இருக்கக்கூடிய மரத்துல அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அன்கான்சியஸ் ஆயிடுறா. இது எல்லாத்தையுமே பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய வருணுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ரொம்ப பயமா இருக்குது. அதனால அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி வந்துடுறான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ரெண்டாவது விக்ரமோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. அவன் தேவையில்லாத இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது, அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பல சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்கான். இடையில விக்ரம் கிட்ட இருந்து அடிக்கடி இவருக்கு கால் வந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அதனால ஒரு நாள் வருண் பாத்தீங்கன்னா போன் அட்டன் பண்ணி எனக்கு தேவையில்லாம கால் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம திட்டுவாருங்க. அப்பதான் வேற யாரோ ஒருத்தங்க பேசுறதா சொல்லுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி விக்ரம் இறந்துட்டதா சொல்லுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஜீப் பஞ்சராய் நிக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு விக்ரம் சோளக்காட்டுக்குள்ள போயிருந்தார் இல்லையா, அங்கேயே கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போயிருந்திருக்காருங்க. விக்ரமுக்கு அடுத்ததா வருணை கொல்லலாம் சொல்லிட்டு இந்த பேய் வந்திருக்கிறதா வருண் நினைக்கிறாரு. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதையில ஓ மேல என்ன தப்பு இருக்கு, நீ ஏன் பாவம் அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி வந்திருக்க, எல்லா தப்பும் செஞ்சது விக்ரம் தானே, அதனால நீ கவலைப்படாத, நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணோட பேரு சாரிக்காங்க. சாரிக்கா அந்த மரத்துல அடிச்சு இறந்து போயிட்டதா நம்ம நினைச்சோம் இல்லையா, அவ இறந்து போல குத்துயிரும் கொலவீருமா இருந்திருப்பா. அப்போ அந்த சூனியக்காரி இருக்கா இல்லையா, தன்னுடைய பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல வச்சு இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்கா. 2 நாட்களாவே அவ அதே நிலைமையில தான் இருந்திருக்கா. அவளோட உடம்புல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சாரிக்கா இறந்து போயிருக்கா. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இப்ப பிரசன்ட்ல வந்திருக்கிறதா நமக்கு தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோனும் வருணும் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி அந்த ப்ரொஃபசரை வர சொல்லலாம், அந்த ப்ரொஃபசரை வச்சு இந்த பேயை ஓட்டலான்னு முடிவு எடுக்கிறாங்க. எப்போதுமே இதெல்லாம் நம்பாத வருண் பாத்தீங்கன்னா இந்த முறை நம்புறாரு. ப்ரொஃபசர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய பேயை விரட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனடியா ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா கணேஷ் அப்படின்ற ஒரு நபரை வர சொல்றாங்க. இவரே இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருணை பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல உட்கார வச்சு கை கால் எல்லாம் கட்டப்பட்டு சில மந்திர விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன சாரிகாவோட ஆன்மா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வருணோட உடம்புக்குள்ள தான் வரும். இப்போ இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா அந்த பேய் கிட்ட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, உனக்கு என்ன வேணும், நீ எதற்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேய் என்ன வேணும் அப்படின்றத எதிர்பார்க்குதோ அதை இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேய் போயிடும். சோ இதுதான் நம்மளுடைய பிளான் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்ல, இப்போ வருணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, நாங்க இருக்கிறோம்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்போட இந்த ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹிப்னாட்டிசம் எல்லாம் பண்ணி அந்த பேயோட உலகத்துக்குள்ள போக வைக்கிறாங்க. இப்போ வருண் பாத்தீங்கன்னா கண்ணை மூடுறாரு. இப்ப கண் திறக்கும் போது அந்த சூனியக்காரியோட வீட்டை பார்த்தலையா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாருங்க. இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரண்டு போயிடுறாரு. உள்ள ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் அந்த சூனியக்காரி உள்ள தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மிரண்டு போனா அதே சூனியக்காரி இன்னொரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு போய் பார்த்தா அந்த சூனியக்காரி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை ஒரு தலகாணியால கொல்றாங்க. ரொம்ப வருஷமா வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டத்துல இவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவங்க அம்மா சாவடிக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட உடலை புதைக்கிறதுக்காக அங்க
குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியுதுங்க. இந்த விக்ரம் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வாழ்வா சாவா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா. இந்த சூனியக்காரி இருக்கா இல்லையா, தன்னுடைய பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவன் நார்மல் நிலைமைக்கு திரும்பவே இல்லை. அழுகுன நிலையில தொடர்ந்துமே உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் தலகாணியால தன்னுடைய மகளை அவங்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப அந்த சாரிகா அப்படின்ற அந்த பெண்ணுடைய ஆன்மா பாத்தீங்கன்னா வருணுடைய உடலுக்குள்ள வந்துட்டு பயங்கரமா ஆட்டி படைக்குது. ஒரு விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனடியா இந்த ப்ரொஃபஸரும் அந்த கணேஷ் அப்படின்றவரும் மந்திரம் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அப்ப திடீர்னு வருண் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. வருணை எப்படியாவது எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டர் வச்சு வருணுடைய கையை அப்படியே சூடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூட்டுல சுயநனவுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரிகான்ற பெண் தான் வந்து தன்னை இந்த மாதிரி பண்ண விக்ரம ரிவெஞ்ச் எடுத்துருச்சு இல்லையா, இவனை ஏன் நீ கொல்லணும்னு நினைக்கிற, இங்க இருந்து போயிரு, உன்னோட உலகத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சாரிகாவோடைய போய் ஓட்டிடுறாங்க. பட்டுன்னு நம்ம வருணும் நார்மல் ஆயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோன் ஓடி போய் வருணை ஹக் பண்ணிக்கிறாங்க. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த வீட்டுல நீங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இந்த ப்ரொஃபசர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ப்ரொஃபசர் இந்த மந்திரம் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய காதுல இருந்த கம்மல் கரண்ட் அந்த இடத்துல விழுந்திருக்குங்க. சோ அவங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்மலை கொடுக்கறதுக்காக நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்புவாங்க. அப்ப இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ஆன்மாமே தன்னுடைய வேலையை முழுவதுமா கம்ப்ளீட் பண்ணாம இந்த இடத்தை விட்டு போவே போகாது. நம்ம அடிச்சு விரட்டினா கூட அது வெறும் டெம்பரரி தான், மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வருண் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக ஷவர் ஆன் பண்ணுவாருங்க. அப்படி குளிச்சுக்கிட்டே அவரோட ஹேரை தூக்குவாரு பாருங்க. அப்ப தலையில ஒரு தழும்பு இருக்கும். தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் ஒரு கதை சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த கதையில விக்ரம் வேற யாரும் கிடையாது, இந்த வருண் தான். தன்னோட மனைவி கிட்ட கதை சொல்லும் போது தனக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி சொல்லி இருந்திருக்காருங்க. உண்மையான குற்றவாளி வருண் தான். அந்த ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி டெம்பரரியா தான் கைஸ் அந்த பேய் போயிருக்குது. இப்போ வருண் குளிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது பெட்ரூம்குள்ள என்னவோ உட்காந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தா அந்த அமானுஷமான உருவம் தான். சோ இந்த வாட்டி வருண் பயப்படாம டைரக்டா போய் அதுகிட்ட பேசுறான். நீ தான் போயிட்டல, இனிமேல் வரமாட்டேன்னு ப்ரொஃபசர் சொல்லியிருந்தாங்க, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒரு பார்வை பாக்குதுங்க. அதை பார்த்து பயந்துட்டே பின்னாடி நகர்ந்து போக சோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம் இல்லையா, இவங்க இந்த வீட்டுக்கு வரும்போதே அங்க இருக்கக்கூடிய பால்கனி ரேலி கொஞ்சம் டேமேஜா இருந்தது. அது மேலேயே போய் விழுகிறாரு. பால்கனில இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. அந்த பேய் தன்னோட ரிவெஞ்சை தீர்த்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புது. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.